Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ NEET exam coming May 4th ரொம்ப எக்ஸலெண்ட்டாக எழுத போகிறீங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா சார் NEET exam எழுத போகிறேன்னு நினச்சா பயமாக இருக்குது சார், அந்த எப்படி அந்த பயத்திலிருந்து வெளியே வரணும்னு தெரியல சார், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஆனால் பயமாக இருக்குது சார்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு சின்ன ஸ்டோரியோட இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஈகிள் போயிட்டு ஒரு காக்காவோட கூட்டில் வந்து முட்டையை லே பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த காக்காயும் வந்து அடை காத்து குஞ்சு பறிச்சாச்சு. அந்த ஈகிளும் வந்து என்னென்னா காக்காக்கள் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து கழுகு மேலே பறக்கிறது, அந்த ஈகிள் மேலே பறக்கிறத வந்து இந்த ஈகிள் காக்கா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஈகிள் வந்து பார்த்துட்டு மற்ற காக்காட்ட கேட்குது, அவங்க மட்டும் எப்படி அவ்வளோ உயரத்தில் பறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் வந்து ஈகிள், கழுகு, ராஜாளி அவங்க அப்படி தான் பறப்பாங்க, நம்மளால நம்ம காக்கா நம்மளால் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஈகிளுக்கு வந்து ரொம்ப ஆசை, ஆக்சுவலாக நம்ம பறக்கணும், ஏன்னா இது ஈகிள் இல்லையா, பறக்கணும்னு அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி நீட் தேர்வு வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு மற்றவங்களிருந்து மாறுபட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியே ஈகிளும் நினைக்குது. என்ன பண்ணுது, ஒரு டைம் பறந்து பார்க்கலாமே, நம்மளும் பறந்து பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ண. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு மின்னல் வந்து அடிக்கிறதுனால அப்படியே கீழே விழுந்துருச்சு. ஃபஸ்ட் அட்டம் பண்ணுது, ட்ரை பண்ணுது, ஆனால் மின்னல் வந்து அடிக்கிறதுனால அடிச்சிருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து எல்லாருக்கும் நடக்காது, ஆனால் நடந்துருச்சு. அப்போ கீழே விழுந்தோடனே மற்ற காக்காயெல்லாம் வந்து அதை பார்த்து சிரிக்குது. உனக்கு ஏப்பா இந்த தேவையில்லாத வேலை, நம்ம வந்து இப்போ எப்படி நம்மளை பார்த்து சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் கஷ்டப்படும் போது உனக்கு எதுக்கிட்ட அந்த தேவையில்லாத வேலை, இதெல்லாம் நீ ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போய் இருந்துக்கலாம், காலேஜில் இருந்துக்கலாம்னு மற்றவங்க சொல்கிறாங்களே, அது மாதிரி மற்ற காக்காய்ங்க சொல்லுது, நம்ம பாட்டுக்கு 4 வீட்டில் போய் சாப்பாடு பொறுக்கி தின்ட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அந்த மற்ற காக்காயெல்லாம் சொல்லுது. ஆனாலும் இது ஈகிள் இல்லையா, அந்த வெறி இருந்துக்கிட்டே இருக்குது, அதை ட்ரை பண்ணுது. எகெயின் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுது, நல்ல மழை வந்துருச்சு. எல்லா காக்காயும் பறந்து ஓடும்போது இந்த கழுகு தான் நம்மளால் பறக்க முடியும் அப்படின்னு நினச்சி ரெக்கையை விரித்து பறக்க ஆரம்பிக்குது. ரெக்கையை விரித்து பறந்து அப்படியே ஒரு வெற்றி முழக்கத்தோட உனக்கு மேகத்துக்கு மேலே பறக்க ஆரம்பிக்குது. அது மேலே ஒரு மழை துளி கூட விழுவல. அதே மாதிரி தான் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணட்டும், நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் கழுகு, ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு அந்த வீரியம் இருக்குது. அதாவது ரெக்கை இருக்கிறவங்க எல்லாம் பறக்க முடியாது, ரெக்கையோட வீரியம் தெரிஞ்சவங்க தான் பறக்க முடியும். உங்களுக்கு அந்த வீரியம் இருக்குது, உங்களால பறக்க முடியும். கழுகு மாதிரி 720 மார்க்ஸே உங்களால் எடுக்க முடியும் தைரியமா இருந்தா. சார் ஓகே சார், தைரியமா இருக்க சொல்றீங்க, பயம் இல்லாமல் இருக்க சொல்றீங்க, எப்படி பயம் இல்லாமல் இருக்கிறது, இதைத்தான் நான் இப்போ சொல்ல போறேன். ஆக்சுவலா பயம் அப்படியே நம்மளை கொன்றும். எப்போ பயம் வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனை சடனாக எதிர்நோக்குறீங்க, டக்குன்னு போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத விஷயத்தை பார்க்கும்போது அந்த பயம், நம்ம ஒரு அந்த சுச்சுவேஷனே எதிர்நோக்கல, அதை நம்ம எதிர்பார்த்துட்டு இல்லை அப்படிங்கும்போது தான் பயம் வரும். அந்த பயம் வந்து ஆளையே கொன்றும். ஆனால் அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி, இப்போ நீட் எக்ஸாமினேஷன் போகும்போது என்ன பயம் வரும், திடீர்னு அங்கே போய் கொஸ்டின்ஸ் தெரியாமல் போயிடுச்சு, திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தெரியல. நான் பாட்டனி அவ்வளோ அருமையாக படிச்சிருந்தேன், ஜுவாலஜி அவ்வளோ அருமையாக படிச்சிருந்தேன், அதில் எனக்கு ஒரு 5 கொஸ்டின் தெரியல, மாடல் எக்ஸாமில் இருந்த கொஸ்டின் தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு ஞாபகம் வரல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு பயம் வந்து அப்படியே ஜிவ்வுனாய் எல்லாமே மறந்து, ஈவன் கண்ணே சரியாக உங்களுக்கு பார்வையே பார்க்க முடியாமல் கரெக்டாக இன்கரெக்ட்னு படித்து இன்கரெக்டாக கரெக்டுன்னு படித்து நிறையா தப்பு பண்ணிடுவோம். அப்போ அதை எப்படி சார் சரி பண்ணுறது, இதுதான் சுச்சுவேஷன். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் சிமுலேட் த சுச்சுவேஷன். அதாவது உனக்கு இருக்கிற அந்த வரப்போகிற சுச்சுவேஷனை சிமுலேட் பண்ணு. எப்படி சார் சிமுலேட் பண்ணுறது, நம்ம எண்ணங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நீ பாட்டு கண்ணு மூடி உட்காந்து நீட் எக்ஸாமை சிமுலேட் பண்ணு. எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கிற, நான் படித்த கொஸ்டின் தான் எல்லாம் வந்திருக்குது, எல்லாம் எக்ஸலண்ட்டாக எழுதிட்டேன், இது ஒரு சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் சுச்சுவேஷன், ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் பாட்னி ஓப்பன் பண்ணுறேன், ஃபஸ்ட் கொஸ்டினே தெரியல எனக்கு, நான் ஆல்ரெடி வந்து மாடல் எக்ஸாம்லலாம் எழுதின கொஸ்டின் தான், ஆனால் இப்போ எனக்கு தெரியல, பரவாயில்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி நீ இப்போவே வந்து ரெடி ஆகிட்டு போயிடணும். என்ன ரியாக்ட் பண்ணணும், அந்த கொஸ்டின்ஸை மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம், அந்த ஒரு 5 கொஸ்டின் தெரியல, எனக்கு 5 கொஸ்டினில் இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது இல்லைன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பெரிய பயம் வந்துடும். அப்போ அந்த சுச்சுவேஷனை சிமுலேட் பண்ணி பாரு, அந்த 5 கொஸ்டின் மட்டும் ரவுண்ட் பண்ணிவிட்டு மீதி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணிட்டு போகிறேன். அடுத்தது ஒரு சுச்சுவேஷன் வருது, அதையும் ஃபேஸ் பண்ணுறேன், சால்வ் பண்ணிட்டு போயிடுறேன், மறுபடியும் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன், எனக்கு இந்த 5 கொஸ்டின் ஞாபகம் வந்துருச்சு, இந்த 5 கொஸ்டின் எழுதிட்டேன். இப்படி வந்து சிமுலேட் பண்ணிப்பார்.
இது நான் சொன்ன ஒரு சுச்சுவேஷன் எக்ஸாம்பிள். இது மாதிரி ஒர்ஸ்ட் கேஸ் சுச்சுவேஷனுக்கு சிமுலேட் பண்ணி அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒன்று ரெடி பண்ணிக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் போயிடும். நீ இப்போவே கண்ணு மூடி, ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்கூல் எனக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கூலுக்கு உள்ளே போகிறேன், அங்கே உட்காடுறேன், என்னை செக் பண்ணுறாங்க, எல்லா சுச்சுவேஷனையும் நீ சிமுலேட் பண்ணிக்கோ. அதாவது உனக்கு அங்கே போகும்போது இது எல்லாமே முன்னாடியே நடந்த மாதிரி இருக்கணும். நான் நிறைய டைம் சிமுலேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சிமுலேட் பண்ணும்போது, அந்த மாதிரி சிமுலேட் பண்ணுன அப்படின்னு சொன்னால் அங்கே நேராக போகும்போது உங்களுக்கு எந்த பயமும் வராது. இந்த சிமுலேஷன், அதாவது ஆல்ரெடி ரிஹர்சல் பார்த்துட்டு போயிடுறேன், அந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறத ரிஹர்சல் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த பயமே வராது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சிமுலேட் பண்ணு. அந்த எண்ணங்கள், எனக்கு தெரிஞ்ச கேள்வி மட்டும்தான் வருது, வேறு எந்த கேள்வியுமே வரல, நான் படித்த கேள்வி மட்டும்தான் வருது, நான் மாடல் எக்ஸாம் எழுதுன மாதிரியான டைப்பில் மட்டும்தான் வருதுன்னு எண்ணங்கள் சிமுலேட் பண்ணிப்பார். எண்ணங்களின் வலிமை வந்து இமயத்தோட உயர்ந்தது. அதுதான் வந்து அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்கிறாரு, கனவு காணுங்கள், ஒவ்வொரு நிமிடமும் கனவு காணுங்கள், கனவுகளை எண்ணங்களாக உருமாற்றுங்கள். எண்ணங்கள், தாட்ஸ், எண்ணங்களின் வலிமை இமயத்தை விட உயர்ந்ததுங்கிறாரு. எண்ணங்களின் வலிமை இமயத்தை விட உயர்ந்தது. அந்த எண்ணங்களை உருப்போட்டு அதை செயலாக மாற்றுங்கள். உருப்போட்டு நம்ம சொன்னா தான் அங்கே சொல்லியிருக்காரு. சிமுலேட் பண்ணி ரிகர்சல் பண்ணி அதை செயலாக மாற்றுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எண்ணத்தை சிமுலேட் பண்ணி அந்த சுச்சுவேஷனை உங்கள் கண்ணு முன்னாடி உருவாக்கி எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் பயப்படாமல் தைரியமாக எக்ஸாம் எழுதுங்க. உங்கள் அனைவருக்கும், நீட் எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்கும், நீட் 2025 எழுதுகிற அனைவருக்கும் என் சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமியோட ஃபேக்கல்டி ஸ்டாஃப் மெம்பர் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீட் எக்ஸாம் ஈஸி, நீட் ஃபிசிக்ஸ் ஈஸி, எல்லாமே ஈஸி தான். மிகச்சிறந்த காலேஜஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த காலேஜஸ், அதாவது டாப் காலேஜஸ், மெடிக்கல்லு த ஹையஸ்ட் காலேஜஸை நீட் எக்ஸாம் மூலமாக எழுதி ரீச் பண்ண உங்களுக்கு எல்லா சக்தியும் அந்த ஆண்டவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.